திசை காட்டிடும் சுட்டு விரலும் நீயடி, வைத்தாலும் இசை நீயடி, அடித்தாலும் மலரின் கொடி. ஹாய் ஹாப்பி அபிகண்ணா போங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு இன்னைக்கு? ஏதாவது செலிப்ரேட் பண்றாங்களா? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு? உங்களோட பர்த்டே தானே? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரியா? உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க தூரத்துல இருந்து. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? கொரியன்ல இருந்து வந்திருக்கு. மாமோட பேர் என்ன? எங்க இருக்காங்க? கிட்ட வந்துட்டீங்க. ஆனா அவங்க இல்ல. சரியா சொன்னீங்கன்னா தான் கிஃப்ட் எல்லாம் அவங்க கொடுக்க சொன்னாங்க, இல்லைன்னா கொண்டு போய் சொல்லிட்டாங்க. யாரா இருக்கு உங்க மேல? யார அன்பு கூட வச்சிருக்கிறது? வேற அவங்க இல்லாம வேற சொல்ல இல்லையா? கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிக்குமா யார் அப்படின்னு? இன்னும் கொஞ்சம் ரூபா வேணாமா? கொண்டு வந்திருக்காங்க 5 ஸ்டார் டெய்லி மீல் கிஃப்ட் எல்லாம் இருக்கு. சரியா? நல்லா இருக்கா? இருக்கா? நல்லா இருக்கா? டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிட்டா நினைக்கிறதா இப்படி வரும்ட்டு. நீங்க ஜடா அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அவ்வளவுதான் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஃபெஸ்ட்டுக்கு யார் உங்களுக்கு விஷ் பண்ணது பர்த்டேக்கு? மார்னிங் எங்க இருக்காங்க? கதைச்சாங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லலையா கிஃப்ட் எதுவும் அனுப்புறேன்னு சொல்லி? சொல்லலையா? இன்னொருத்தவங்க இருக்காங்க உங்களுக்கு இம்பார்ட்டன், அவங்க ரொம்ப உங்களோட அன்பு வச்சுருக்கவங்க, அவங்களும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்க? கொழும்புலையா? கொஞ்சம் கிட்ட இருந்தால் அந்த கிஃப்டெல்லாம் வந்திருக்கு. நைட் யார் யூஸ் பண்ணா? அம்மா அக்கா வந்திருக்காங்களா? இல்லை இங்கே வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? அவங்களும் குடும்பலையாக இருக்காங்க. நான் நினச்சேன் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க போலன்னு. ரைட், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவங்க இங்கே தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் இல்லை, அவங்க தான் மிக்கி மவுஸ் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். இந்த மிக்கி மவுஸ் உள்ளுக்கு இருக்கிறது தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவங்க. டேடா கிட்ட அந்த பொக்கையை கொடுத்துட்டு அந்த கையை கொஞ்சம் பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமான்னு. மிக்கி மவுஸில் கையை கொடுத்தா வாங்கிக்கிங்க, எனக்கு தெரியா. மகனே நான் அம்மா நோட்டியனா? ரைட், இப்போ பாருங்க யாருன்னு விளங்குதா? யாருமே இல்லையா? கேட்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அழகா இருக்கா? யாருக்கிட்ட கேட்டீங்க? ஆனால் அவங்க கொடுக்கலையே இதை எனக்கு. வேற ஒருத்தவங்க தான் அனுப்பி விட்டாங்க.
இந்த கிஃப்ட்டை கொஞ்சம் வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்க நான் மிக்கி மவுஸோட. கையை கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. நைஸ் என்ன, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? இந்த கிஃப்ட் யார் கொடுத்தேன்னு சொல்லுங்கள். அம்மா அப்பா சொல்லக்கூடாது, அவங்க கொடுக்கல. 2 பேருமே இல்லை. நீங்கள் காட்டுங்க பாப்போம். பிடிச்சிருக்கா? இது யார் அனுப்புனதுன்னா உங்களுக்கு நைட் ஒருத்தவங்க விஷ் பண்ணாங்க தானே? அம்மா கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அந்த கிஃப்ட்டும் முதல்ல கொடுத்த கிஃப்ட்டும். ரைட். உங்களுக்கு டோனட் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? லைட்டாக பிடிக்குமா? ஒரு 1000 டோனட்ஸ் இருந்தால் எத்தனை டோனட் சாப்பிடுவீங்க? அவ்வளோ தானா? அப்போ இதில் டோனட் நான் கொண்டு வந்திருக்கேன். 1 மட்டும் கொடுத்துட்டு கொண்டு போயிடுறேன்னா. ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து இதில் டோனட் இருக்குது, வைக்கிற எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? டீச்சர் திருசெல்வியே சந்தோஷமா உங்களுக்கு? நல்லா கொண்டாடினீங்கன்னா இந்த பர்த்டே. ரைட். இதுக்கு பிறகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரைட். நீங்கள் ரொம்ப அன்பு வச்சுருக்க உங்களோட டேடாவும் அம்மாவும் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சரியா? எதிர்பார்க்கல தானே நீங்கள்? ரைட். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரைட், வெரி குட். அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆளாக வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதுக்காக மெனக்கெட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எண்ணங்களை வந்து பெரிய ஆளாக வர வர ஒவ்வொரு படியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். சரியா? ஓகே, வெல்கம்.